ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசணி கொடிக்கு பொலி இழுத்தோம் இல்லையா, அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து உரம் வச்சு தண்ணி பாய்க்க போகிறோம் மக்களே. உரத்தை எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி விடுறதுக்காண்டி மோட்டர்லாம் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். தண்ணி போட்டாச்சு, தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். இதுதான் மக்களே 3வது தண்ணி இப்போ தான் பாய்ச்சிரும். நீங்களாம் பூசணி விவசாயம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி பாய்ச்சிட்ருந்தோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிருப்போன்னு நினைக்கிறேன் மக்களே. நீங்களாம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் நாங்கள். தண்ணி பாய்க்க சொன்னால் வெயில் கொஞ்சம் கம்மி தான். இப்போ கொஞ்சம் சாரல் மழை வர்றதுனால வெயிலெல்லாம் கம்மியாகிட்டு மக்களே. இருந்தாலும் வெயில் அடிக்கும்போது அதிகமாக இருக்குது. தண்ணி எப்படி வேகமாக வருது பார்த்திங்களா, அப்படி ஜில்லுன்னு ஜம்முன்னு அப்படி ஒரு வயல் தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி பாய்க்கும்போது வீடியோ எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு முயற்சி தான். அப்படியே செம்பரி மேய்ச்சிக்கிட்டே அப்படியே தண்ணி பாய்ச்சாச்சு. பார்த்திங்களா, இன்றைக்கி ஒர்க்கு நம்மளுக்கு குட்டி மேய்க்கிறது வந்து டெய்லி ஒர்க்கு. இந்த ஒர்க்கு வந்து இப்போ இன்றைக்கி தண்ணி பாய்க்க நான் இன்னொரு 3 நாள் கழித்து அப்புறமா தண்ணி பாய்க்கணும். கொடி காய்கறிக்கு வந்து அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடணுமா மக்களே. அப்படி விட்டால் தான் நல்லா கொடி வீசுமா. ஸோ அதனால் இன்னும் 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி பாய்க்கணும். நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு விளாடுதான் எங்கள் பேரில் உடச்சி விட்டா. அப்புறம் அதையும் அடைச்சிட்டு அப்படியே தண்ணியை பாய்ச்சாச்சு. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என் பொண்ணு ஏதோ நான் வீடியோ பண்ணியிருக்க மாதிரில சத்தம் போட்டுட்டு இருக்கா. எல்லோரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிச்சி செஞ்சால் கஷ்டம் இல்லை, இருந்தாலும் ஆனால் உடம்புளவில் ரொம்ப கஷ்டம். அமுல் இல்லை, நீதான் ஜெசிகா ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே மக்களே, எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு தடவை இன்னும் மருந்து அடிப்போம், அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களாம் உங்கள் விவசாய தோட்டத்தில் என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.